ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எவ்வேளையில் இயேசு பெத்லகேமில் அவர் பிறக்கிறார். அங்கு வயல்வெளிகளை மேய்ப்பர்கள் மந்தையை ராத்திரி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு வயல்வெளியில தான் அதிக நாட்கள் தங்கியிருப்பார்கள். எப்பொழுதான் வருவார்கள் உள்ளே, அல்லது வீட்டில் உள்ளவங்க போய் அவங்களை பார்க்கணும். அவங்க மந்தை காப்பதில் தான் கவனமாக இருப்பார்கள். அப்பொழுது அந்த செய்தி அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. தேவதூதர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். அங்குதான் வெளிச்சம் உதிக்கிறது, மகிமை தெரிகிறது. உடனே அவர்கள் மேய்ப்பர்கள் பயப்படும் போது பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தியை தான் உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். எல்லா ஜனத்துக்குமான செய்தி. இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். எந்த இடம் எப்படி எல்லாவற்றையும் தெளிவா பேசுறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவு படிப்பறிவு அவங்களுக்கு இருக்காது. ஞானிகளுக்கு நட்சத்திரத்தை வச்சு நடத்தினார், ஆனா இவர்களுக்கு தூதர்களை அனுப்பியே கைட் பண்றார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவர், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர். இந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். நீ நிறைய நேரம் அப்படித்தானே, இது எனக்கு தெரியாம போயிட்ட, முன்பா தெரிஞ்சுனா நான் அதை ஒழுங்குபடுத்திருப்பேன், அதை செஞ்சிருக்க மாட்டேனா, எதிரில் நான் தலையிட்டு இருக்க மாட்டேன், அதில் கால் வச்சிருக்க மாட்டேனா, இவ்வளவோ புலம்புவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்பாகவே அறிவிக்கிறவர். மேய்ப்பருக்கு அழகாக தூதர்கள் மூலமாய் அறிவிக்கிறார். மேய்ப்பர்களும் உடனே சந்தோஷமாய் புறப்பட்டு போய் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சியோடு பணிந்து கொண்டு திரும்பி வந்து அந்த காரியத்தை எல்லாத்துக்கும் பிரசித்தி பண்ணாங்களா, எல்லாருக்கும் சொல்றாங்க இயேசு பிறந்திருக்கிற நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி தேவதூதர்கள் வந்தாங்க, இவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், நிறைய சொல்றாங்க. காரியங்கள் அற்பமா எண்ணப்பட்ட மேய்ப்பர்களுக்கு கூட சொல்லப்பட்டது. இயேசுவின் பிறப்பு அவர்களுக்கு கூட அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு ஆனா இயேசு பிறந்ததை இன்னும் அறியாத கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்களே. ஏதோ ஒரு வரலாறு, ஏதோ ஒரு கதை, ஏதோன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி அல்ல, இயேசு இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறாரு. பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உலகத்தில் அவர் அனுப்பப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த காரியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நடக்க போகிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை விதவை தாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிறு வயதிலே கணவனை பறி கொடுக்கிறார். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வெளி உலகத்தை பற்றி எந்த ஒரு பழக்க வழக்கங்கள் தெரியாத வீட்டிற்குள் அடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் எப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்கும்போது, இயேசுவே எனக்கு எதுவுமே தெரியாது, என் புருஷனையும் நீர் உங்க சமூகத்தில் எடுத்துக்கொண்டீங்க, நான் இன்னைக்கு அனாதையா இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரியும், சாகிறதுக்கு. ஆனால் என் பிள்ளைகளை விட்டு நான் சாகவும் விரும்பல, கொண்டுட்டு சாகவும் விரும்பல, என்ன செய்யணும்னு சொல்லி அழுதுட்டே இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. நீ அல்லாதமா, நான் உனக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறேன், ஒரு விதமான கிஃப்டை கொடுக்கிறேன். நீ ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் வெளிப்படும். மற்றவங்க வாழ்க்கையில நடக்க போற காரியங்கள் அல்லது உன்னிடம் கேட்பார்கள் வந்து அவர்கள் காரியத்துக்காக நீ ஜெபிக்கும் பொழுது நான் என்னென்ன செய்ய போறேங்கிறத உனக்கு நான் காண்பிப்பேன், அவங்களுக்கு சொல்லுது, அப்படியே நடக்கும். இது குறி சொல்றது இல்ல, நான் செய்ய போற காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன், நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சாரு. இந்த சகோதரி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அநேக காரியங்கள் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்பொழுது இவங்களை தேடி வரவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம், பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் பார்த்து வரும்போது என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை எழுதி நோட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் என்ன எதிர்ப்பு சொல்ல போறாருன்ட்டு. ஆண்டோட சமூகத்துல போய் உட்காருவாங்க. வெகு நேரம் உட்காரும்போது ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அவங்களுடைய காரியங்களை இந்த மாதிரி செய்ய சொல்லி, இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, இதனால தான் அந்த பிரச்சனை, இதை செய்ய சொல்லி சரியாயிருண்டு அதற்கான காரணத்தை தெளிவா ஆண்டவர் பேசி சொல்லிடுவாரு. இந்த சகோதரியும் அந்த மாதிரி சொல்லி விடுவாங்க. அது அப்படியே நடக்கும், பிரச்சனைகள் மாறிடும். யோசித்து பாருங்க. அப்ப ஜனங்க சும்மாவா இருப்பாங்க? திரளான ஜனங்கள் இந்த சகோதரியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இங்க ஜெபித்து காரியங்களை ஆண்டவர் சொன்னதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வீட்டின் காரியங்களை கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தார். பிள்ளைகளை நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வாழ்க்கையை தலைகளாய் மாறிடுச்சுது. அற்பமாய் அடைப்பட்டிருந்த வாழ்க்கை ஒரு மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல மாற்றி கொடுத்துட்டாரு. மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சது. இன்று கர்த்தர் இதை தான் செய்ய விரும்புறாரு. மற்றவர்கள் நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம், மற்றபடி அவங்கள மாதிரி நாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஏசு இருந்தால் போதும், அங்க வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் இருந்தால் போதும், திரளான ஜனங்கள் அங்க தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. மாற்றங்கள் ஏற்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் இருளை வெளிச்சமாக்கும்படியா வந்தீங்கப்பா. பலவீனங்களை மாற்றும்படியா வந்தீங்க. பலத்த காரியங்களை நீங்க செய்தீங்க. இந்த நாளிலும் கூட அற்பமா எண்ணப்படுகிறோமே, நாங்கள் அங்கலாய்க்கிறோமே, எதுவுமே எங்களுக்கு தெரியலையே, என்ன பண்ணு தெரியல, அல்லது முடிவெடுக்க முடியலன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் காரியங்களை வெளிப்படுத்துவீராக.
பல வழிகளிலே உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், போதிக்கிறவர், காண்பிக்கிறவர், உணர்த்துகிறவர் அப்பா. இந்த நாட்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகட்டும். முன்பாகவே நடக்க போற காரியங்களை அன்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினேன், தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் காரியங்கள் வெளிப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், இந்த சத்தம் காதுகளில் கேட்கட்டும், செய்ய போகிற காரியங்கள் இருதயத்திலே உணர்த்தப்படட்டும். அந்த கிருபை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் காரியங்களை முன்பாகவே உணர்த்துவார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கைவிடாமல் தூக்கி கர்த்தர் கூட இருக்கிறத காண்பிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.